ॐ कृष्णाय परमात्मने नमः. ஸ்ரீமத் பகவத்கீதை 12வது அத்தியாயம் பக்தி யோகம். இந்த அத்தியாயத்துக்கான முகவுரையாக சில கருத்துக்களை நாம பார்த்து கொண்டிருக்கோம். இந்த பக்தி யோகம் அப்படிங்கிறது இதுவே ஒரு தனி சாதனம் மோட்சத்துக்கு அப்படின்னு அர்த்தம் கிடையாது. இந்த பக்தி என்பது ஞானத்தை பெறும் பாதையில் நம் மனதை நன்கு பண்படுத்துவதற்காக உபயோகிக்க வேண்டிய ஒரு சாதனம் அப்படிங்கிற விஷயங்களாக நாம சென்ற வகுப்புல அதனுடைய இறுதியில அந்த கருத்துக்களை பார்த்து கொண்டிருந்தோம். இந்த எமோஷனலா இருக்கக்கூடிய பக்தி இருக்கு இல்லையா, மனசு அளவுல நமக்கு ஒரு சேஞ்ச் ஏற்படுறது. அது ஒரு பிரியத்தினால, ஒரு ஆசையினால ஏற்படக்கூடிய இந்த எமோஷனல் சேஞ்சஸ் எல்லாமே டெம்பரரியா தான் இருக்கும். எப்ப அது உண்மையிலேயே நிலைத்து இருக்கும் அப்படின்னா, அது அறிவுபூர்வமாக ஆகும்போதுதான் இந்த எமோஷனல் பிளேன்ல இருந்து வெளியில வந்து அறிவுபூர்வமாக நாம் சிந்தித்து செயல்படுவதற்கு முடியும். அப்ப பக்தி அப்படிங்கிறது பெரும்பாலும் எல்லோருக்கும் அது ஒரு எமோஷனல் விஷயமாத்தான் அது கிரகிக்கப்பட்டிருக்கு. நம்மள அறியாமலேயே பக்தன் அப்படின்னு சொன்னா அவன் இந்த மாதிரி உடை அணிந்திருக்கணும், அவனுடைய நெற்றியில இதெல்லாம் இருக்கணும், அவன் இந்த இந்த உடல் மொழிகளோடு அவன் இருக்கணும் அப்படிங்கறதெல்லாம் நமக்கு பக்தன்கிறதுக்கு நாம ஒரு ஃப்ரேம் ஒண்ணு போடுறோம். அது எதை வச்சு போடுறோம்னா எமோஷனல் இத ஃப்ரேம வச்சு அதை போடுறோம். ஆனா உண்மையிலேயே பக்தி எப்படி இருக்கணும் அப்படின்னா, அது எமோஷனலா தான் ஆரம்பிக்கும் அப்படின்னா கூட, உணர்ச்சி வசப்பட்டுத்தான் அந்த பக்தியானது ஆரம்பிக்கிறது அப்படின்னா கூட, அது கொஞ்சம் கொஞ்சமாக நம்முடைய மனதில் யார் மீது அந்த பக்தி செலுத்தப்படுகிறதோ, அந்த தெய்வத்தை பற்றிய முழுமையான அறிவை பெறுவதில் நாட்டத்தை நமக்கு குடுக்கணும். அப்படி இல்லைன்னா வேஸ்ட். ஏன்னா எப்ப பார்த்தாலும் எனக்கு இத குடுப்பியா, அத குடுப்பியா, ஓ நீ ஆல் பவர்ஃபுல்லா அதனால நான் எத வேணா உன்கிட்ட கேட்கலாமா, அதுக்கு மட்டும் தான் நான் கோவிலுக்கு வருவேனா, அந்த மாதிரி லெவல்லயே பக்தி இருந்ததுன்னா திரும்ப திரும்ப பறந்து பறந்து இளைக்க வேண்டியதுதான். புல்லாகி பூடாகி எல்லாமாகி இளைக்க வேண்டியதுதான். எப்ப நான் இந்த பிறவிச் சுழலை அறுக்க முடியும்னா ஞானத்தினால. ஞானத்திற்கு நான் என்னை தயார் பண்ணிக்கிறதுக்கு என் மனசு சுத்தமா இருக்கிறதுக்கு இந்த பக்தியானது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. அதுல இல்லைன்னே சொல்ல முடியாது. பாசாங்கா பக்தி பண்றவங்க நிறைய பேர் இருக்காங்க. நம்ம பார்த்து கொண்டுதான் இருக்கோம். உலகத்துல பெரிய பக்தன் அப்படின்னுவான். நெத்தி நிறைய விபூதி இருக்கும். நெத்தி நிறைய ரூபாய் அளவுக்கு பொட்டு இருக்கும். பண்ற காரியம் எல்லாம் அட்டூழியமா இருக்கும். அது பேர் பக்தியா? பக்தி என்கிற வேஷம் அது. அந்த மாதிரியான பக்தியை பத்தி இங்க பேசவே கிடையாது. இங்க அதெல்லாம் விரட்டி விடப்படுகிறது. உண்மையான பக்தி அப்படிங்கிறது இறைவனை முழுமையாக நன்றாக அறிவுபூர்வமாக உணர்ந்துதான் அந்த பக்தியானது நமக்கு ஏற்பட வேண்டும். அப்படிப்பட்ட பக்தியை பற்றி தான் நாம இங்க இப்ப இனி படிக்க போறதும் சரி. அப்படிப்பட்ட பக்தன் எப்படி இருப்பான்ங்கிற விஷயங்கள் தான் இந்த அத்தியாயத்துல நாம படிக்க போறோம். முக்கியமா ஏன் நான் இதுக்கு இவ்வளவு இன்சிஸ்ட் பண்ணி ஒரு இன்ட்ரோ கொடுக்கணும் அப்படின்னு நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதுக்கு ஒரே ஒரு காரணம் தான். அந்த அளவுக்கு இன்சிஸ்ட் பண்ணி அத குருநாதர் சொன்னதுதான் ஒரே ஒரு காரணம். வேற எதுவும் பெரிய ரகசியம்லாம் இல்ல. அவருக்கு இது சம்பந்தமாக எப்பொழுது பேசினாலும் அவருடைய மனசுல சில கருத்துகள் கன்சிஸ்டன்டா வந்து கொண்டே இருக்கும். அது என்ன அப்படின்னு சொன்னா, பக்தி ஒன்னே போதும், நாம மற்ற நம்முடைய அனுஷ்டானங்கள் எல்லாவற்றையும் விட்டு விடலாம் அப்படின்னு நாம நினைக்க கூடாது. இப்ப எனக்கு என்னுடைய நித்திய நைமித்திக கர்மாக்கள்லாம் இருக்கு. எனக்கு நான் சிரார்த்தங்கள்லாம் வீட்டுல பண்ண வேண்டிய கர்மாக்கள்லாம் இருக்கு. ஹோமங்கள் பண்ண வேண்டிய சமயத்துல ஹோமங்கள் பண்ணணும். இது மாதிரி எல்லாம் இருக்கு அப்படிங்கிற போது, இது எல்லாத்துக்கும் ஒரே மாற்றாக நான் நாம சங்கீர்த்தனம் ஒன்றையே வைத்துக் கொள்கிறேன், பக்தியில் திளைத்தால் போதும் அப்படின்னு நினைக்கக்கூடிய தன்மையானது இந்த பக்தி மூவ்மெண்ட், பக்தி கல்ட்டுக்கு அப்புறமா பெருகிருக்கு. ஆனா அது நல்லது கிடையாது. வைதிகமாக செய்ய வேண்டிய அனைத்து செயல்களையும் நாம செய்யத்தான் வேணும். பக்தி பூர்வகமாக செய்யணும். இத குருநாதர் நிறைய இன்சிஸ்ட் பண்ணியிருக்கார். அதனால ஏவம் பரம்பரா பிராப்தம் நிச்சயமாக அது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கணும்.
பக்தி இருக்கு எனக்கு, நான் நாம சங்கீர்த்தனத்துக்கு போறேன், அதனால நான் வந்து என்னுடைய டெய்லி ருட்டீன்ஸ்ல பண்ண வேண்டிய என்னுடைய கடமைகள் எல்லாம் விட்டுடலாம், அப்படி கிடையாது. எனக்கு இடப்பட்ட கடமைகள், எனக்கு வைதீகமாக இடப்பட்ட கடமை. ஃபார் எக்ஸாம்பிள் சந்தியாவந்தனம் பண்ண வேண்டிய ஒரு மரபில் இருக்கிறேன்னா பண்ணிதான் ஆகணும். அங்கேருந்து எனக்கு வந்து எக்ஸ்கியூஸ் கிடையாது. நான் தினமும் நாம சங்கீர்த்தனம் பண்றேங்கிறதுனால அதுல எனக்கு எக்ஸ்கியூஸ் கிடையாது. நான் வந்து நாம சங்கீர்த்தனம் பண்றேங்கிறதுனால என்னுடைய பித்ரு காரியங்களை எல்லாம் நான் விட்டுடணும்னு அவசியம் கிடையாது. அந்த மாதிரி எக்ஸ்கியூஸ் எங்கேயுமே கொடுக்கப்படல. ஆனா அது மாதிரியான ஒரு போக்கானது ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. ஏன்னா அது ரொம்ப சுலபமா இருக்கு. நாம சங்கீர்த்தனம் பண்றதுங்கிறது சுலபமா இருக்கு. நான் இன்னொன்னும் சொல்றேன் உங்களுக்கு. இந்த நாம சங்கீர்த்தனம் பார்க்க சுலபமா இருக்கும். ஆனா அது பண்றது அவ்வளவு சுலபம் கிடையாது. பகவான் ஸ்ரீ சத்யசாயி பாபா ரொம்ப நிறையவே இன்சிஸ்ட் பண்ணி ஒரு விஷயங்கள் சொல்லியிருக்காரு இது சம்பந்தமா. என்ன அப்படின்னா, நீ பஜன் பண்ற அப்படிங்கிறது பெரிய விஷயம் இல்லப்பா. பஜன் பண்ணும் பொழுது அந்த நாமத்தை சொல்றியே, அப்ப நாமே உன்னுடைய மனசுல இருக்காரா? யூ செக் இட் ஃபார் யுவர்செல்ஃப். மலர் மிசை ஏகினான், அவனை நீ ரெக்கக்னைஸ் பண்ணிட்டு தான் அந்த பண்றியா? நான் இங்க நாம சங்கீதம் ராமா 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 என்று சொல்லணும்னு சொல்லிட்டு நான் வீட்டுல இருக்கிற விஷயத்த நினைத்துக் கொண்டு, அல்லது எங்கேயோ ஏதோ தொலைந்து போன விஷயத்த நினைத்துக் கொண்டிருந்தேன்னா, அதனால எனக்கு அந்த ராமா 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 சொல்லணுங்கிற விஷயம் கூட அது வெறும் வேர்ட்ஸ் தான். அதுக்கு எந்த ஒரு யூஸும் இருக்காது. அப்ப நான் என்ன வேலை செய்யறேனோ அந்த வேலையில நான் ஈடுபட்டு செய்யணும். இது எல்லா வேலைக்கும் பொருந்தும். பக்தியில பக்தி பண்ணும் பொழுது, இந்த நாம சங்கீர்த்தனம் பண்ணும் பொழுது, இது முழுக்க முழுக்க இறைவனுடைய நினைவிலேயே தான் நாம இருந்து பண்ணணும். அப்படிங்கிறதுனால இது எல்லா 1000 பேர் நாம சங்கீர்த்தனம் பண்றாங்கன்னா 1000 பேரும் அதே இதுல இருக்காங்களாங்கிறது அவங்களுக்கு தான் தெரியும், நமக்கு தெரியாது. பண்றவங்களுக்கு இப்படி இருக்கணும்னு அருளாளர்கள் எல்லாம் சொல்லி இருக்காங்க. அதனால அதை தெரிஞ்சுக்கணும். அதனால நாம சங்கீர்த்தனம் ஏதோ எளிமையான பயிற்சி அப்படின்னு நான் சொல்லிட்டேன்னு நினைக்காதீங்க. அது மிக கடுமையான பயிற்சி தான். ஆனால் அது மட்டுமே போதும் அப்படிங்கிறது கிடையாது. அப்படிங்கிறதுனாலதான் இந்த பக்திங்கிறத சரியா புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்றார் சுவாமிஜி. அப்ப அறிவுபூர்வமாக அந்த இறைவனை பற்றிய ஒரு இறைவன் எப்படிப்பட்டவன் அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். தெரிஞ்சுதான் நாம பக்தி பண்ணணும். இப்போ கிரிக்கெட் பாக்குறோம். நம்ம என்ன நம்ம எல்லாம் கிரிக்கெட் பார்த்த காலத்துல நமக்கு எல்லாருக்கும் இந்த கவாஸ்கர், ரவி சாஸ்திரி, அப்புறம் கபில் தேவ் இவங்களை பத்தின டேட்டா பூரா கையில இருக்கும். எனக்கு கிரிக்கெட் பிடிக்காது, அதனால எனக்கு இதெல்லாம் தெரியாது. பட் எங்க ஸ்கூல்ல உள்ள அந்த கிரிக்கெட் சீசன்ல உள்ள நுழைஞ்ச உடனே அப்படியே பேய் கூச்சல் போடுவாங்க எல்லாரும். போட்டு பெஞ்ச் மேல ஏறி சத்தம் போட்டு, ஏய் அவன் அவ்வளவு அடிச்சாண்டி, இவன் இவ்வளவு அடிச்சாண்டி, அவன் உனக்கு தெரியுமா, அவன் போஸ்டர் பாக்குறியா, அதை பண்றியா, இதை பண்றியா, சி வை டு யூ டூ தட்? அது ஏன் பண்றோம்னா, அவனை பற்றி தெரிந்து கொண்டு அவன் மீது ஏகப்பட்ட அன்பை நம்ம செலுத்துறோம் அந்த கிரிக்கெட்டர் மேல. அது மாதிரிதான் இறைவன் மீது ஏகப்பட்ட அன்பை செலுத்துறது தான் உண்மையிலேயே பக்தி. ஆனால் அதற்கு முன் அவனை தெரிந்து கொண்டு அந்த அன்பை செலுத்த வேண்டும். ஒண்ணுமே தெரியாம எனக்கு அன்பு வராதா? நான் பார்க்காமயே எனக்கு அன்பு வரக்கூடாதா? அப்படின்னா அன்பு வரலாம். ஆனா அந்த அன்பு எவ்வளவு நாளைக்கு நிலைத்து இருக்கும்? நிலைத்து இருக்காது. ஏதாவது ஒரு சின்ன காத்து வந்தா அது போயிடும், அவ்வளவுதான். அது அசையாம நிலையாக இருக்கணும் அப்படின்னா அது அறிவுபூர்வமாக அவரை பற்றி அறிந்து கொண்ட அன்பாக இருக்கணும். நம்ம சில பேர்கிட்ட நம்மளுக்கு வந்து அறிமுகமே இருக்காது. அது மரியாதை நிமித்தமான அன்புதான் வைக்க முடியுமே தவிர்த்து, நன்கு பழகி அவர்களை பற்றி நன்கு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் அந்த அன்பு என்பது இன்னும் கொஞ்சம் அடுத்த லெவலுக்கு போகும். அதேதான் இறைவன் கிட்ட. இறைவன் அப்படின்னு சொன்னா அவர் பெரிய பவர்ஸ் இருக்கு அவருக்கு அப்படிங்கிற விஷயத்தினால அன்பு வைக்கிறதுங்கிறது கிடையாது. அவர்கிட்ட கேட்டா கிடைக்குங்கிறதுனால அன்பு வைக்கிறது கிடையாது. அன்பு என்பது அவரை பற்றி முழுமையாக அறிந்து வைப்பதுதான் உண்மையான பக்தி அப்படிங்கிறது. அப்ப இந்த ஏன் அப்படின்னு சொன்னா, இறைவன் தான் நிலையான வஸ்து அப்படிங்கிற அறிவு நமக்கு இறைவனை பற்றி அறியும் பொழுதுதான் கிடைக்குது. நம்ம எதை பிடிச்சுக்கணும் அப்படின்னா, எது நிலையா இருக்கோ அதைத்தான் பிடிச்சுக்கணும். இந்த கலிகாலத்துல பக்தி தாங்க சௌகரியமா இருக்கு. யார் இங்க உட்கார்ந்து ஹோமம் பண்ணி அதை பண்ணி இதை பண்ணி யாகம் பண்ணி யஜ்யம் பண்ணி யாருங்க அதெல்லாம் பண்ண முடியும்? ஆனா பகவான் என்ன சொல்றார்? சக யஜ்ஞா பிரஜா சிருஷ்டுவா புரோவாச்ச பிரஜாபதிஹி அனேன பிரசவிஷ்யத்வம் ஏஷவோ சிருஷ்ட காமதுக்கு. நான் படைக்கும் பொழுதே யஜ்யங்களை எல்லாம் கொடுத்துத்தான் இந்த உலகை படைத்திருக்கிறேன். எதற்காகப்பா? நீங்க இங்க யாம் படைத்திருக்கிற உலகை கொண்டு நீங்க இங்கு செய்யக்கூடிய செயல்களால் ஒரு பங்கை நீங்க அதனால் பெறக்கூடிய ஒரு பங்கை நீங்க வந்து மேல இருக்கக்கூடிய அந்த தேவர்களுக்கெல்லாம் நீங்கள் கொடுத்து
அதனால் தேவர்கள் உங்களுக்கு அவர்களுடைய அனுகிரகங்களை கொடுத்து இங்கு செழிக்கவும் அங்கு செழிக்கவும் நான் வகை தொகையாக செய்து வைத்திருக்கிறேன்னு பகவான் சொல்றார் 3வது அத்தியாயத்தில். அப்ப நான் இந்த யஜ்யங்கள் யாகங்கள் இது எல்லாமே வேண்டாம் அப்படி இது எல்லாத்தையும் டிஸ்கார்ட் பண்ணிட்டேன், நான் வெறும் ராமநாமம் மட்டும் சொன்னா போறோம் அப்படின்னு நானா டிசைட் பண்றதுக்கு நான் யாரு, எனக்கு என்ன பவர் இருக்கு அதுக்கு? ஸ்ருதியில பார்த்தாலும் ஸ்மிருதியில பார்த்தாலும் எங்க பார்த்தாலும் வேதங்கள் தான் பட வேண்டுமே தவிர மற்ற இந்த மாதிரியான சாதனங்கள் எல்லாம் அதுக்கு பின்னாடிதான் வரும். அதெல்லாம் முன்னாடி வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. நாரதர் சொல்ற இந்த பக்தினா அந்த இறைவன் மேல பக்தி வைக்கிறதுனா என்ன அப்படின்னு ஒரு டெபினிஷன் கேட்டா அவர் சொல்றார், சா துவஸ்மின் பரம பிரேம ரூபா. இங்க பாருங்க, அவர் பக்தி ரூபான்னு சொல்லல, பிரிய ரூபான்னு சொல்லல, பிரேம ரூபா அப்படிங்கிறது. இப்ப நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, பக்தி மிக ஆழமாக போகும் பொழுது அது பிரேமையாகிறது. அந்த பிரேமை அப்படிங்கிறது அறிவோடு கூடிய பக்தியில தான் அது கிடைக்கும். எனக்கு அந்த இறைவனை பற்றி அறியணும் அறியணும் அறியணும்ன்ற அந்த ஜிக்ஞாசா இருக்குல்ல, அது எனக்கு ஜாஸ்தி ஆக ஆகத்தான் நான் தேடுவேன் கடந்து. என்ன சொல்லி இருக்க, எப்படி அறிவது அப்படின்னு சொன்னா, ஒருத்தர் எப்படி அறிய முடியும்? யாரோ ஒருத்தர் எக்ஸ் ஆர் ஒய், நம்ம எப்படி அறியறோம்? அவங்க என்ன பேசியிருக்காங்க, அவங்க என்ன ஓட்டங்கள் என்ன, அவங்க செயல்பாடுகள் என்ன, இதையெல்லாம் வச்சுதானே அறியறோம். சேம் அப்ளைஸ் டு பகவான் ஆல்சோ. அவர் என்ன பேசியிருக்கார், அவர் பேசின விஷயங்கள் என்ன எங்க இருக்குன்னா வேதத்துல இருக்கு. ஸ்ருதி ஸ்மிருதி புராணானம் எல்லாத்துலயும் இருக்கு பகவான் என்ன பேசியிருக்கார் அப்படிங்கிறது. இப்ப கூட நம்ம என்ன பாக்குறோம் மகாத்மியத்துல, தரோவாச்ச, அதுக்கு பகவான் தான் பதில் சொல்றார். இப்ப பகவான் பேசினது புராணத்துல இருக்கு, இங்க ஸ்மிருதியில இருக்கு, பகவத்கீதையில இருக்கு, இதுல ஸ்ருதியில இருக்கு, வேதமாக இருக்கிறது. அப்ப என்ன பகவான் தன்னை வெளிப்படுத்தி இருக்கக்கூடிய அந்த இடங்களில் எல்லாம் பகவான் என்ன சொல்லியிருக்கார் தன்னை பற்றி? இப்ப 7வது அத்தியாயத்திலிருந்து 11வது அத்தியாயம் வரைக்கும் தன்னை பற்றி அவர் சொன்ன விஷயங்கள் எல்லாவற்றையும் அறிந்தால்தான் ஒரு முழுமையான பக்தியானது அவர்கிட்ட வரும். உலகியல் அன்பு இருக்குல்ல, அத பிரேமைன்னு சொல்ல மாட்டோம். இப்ப நான் என் மீது இன்னொருத்தருக்கு இருக்கிற அன்போ, இல்ல நான் என்னுடைய அம்மா கிட்டயோ அப்பா கிட்டயோ வைக்கிற அன்போ, அது அன்பு, அவ்வளவுதான். அது பிரேமை அல்ல. பிரேமைங்கிறது மிக ஆழமானது. அது என்ன, எதுக்காக அத பிரேமை அப்படின்னு சொல்றாரு அப்படின்னா, அது அறிவுபூர்வமாக எனக்கு அந்த பக்தியினால அந்த அன்பினால கிடைக்கக்கூடிய பலன், நான் அதுக்கு கொடுக்க வேண்டியது என்னங்கிறது ரெண்டும் தெரிஞ்சு பண்ணக்கூடியதுதான் அந்த பிரேமை. ஏன்னா பிரேமையில காமமே கிடையாது. மத்த எல்லா உலகியல் விஷயங்கள்லயும் காமம் உண்டு. காமம் அப்படின்னு நான் சொல்றது லஸ்ட், அந்த காமம் இல்ல. செக்ஷுவல் இன்ட்ரெஸ்ட் கிடையாது, அந்த காமம் இல்ல. நான் காமம்னு சொல்றது ஒரு ஆசை, ஒரு எதிர்பார்ப்பு. அது எல்லா மனித உறவுகள்லயும் இருக்கு. அது என்ன ஹையா வச்சிருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட உறவா வச்சிருந்தாலும் சரி, அதுல ஒரு ஒரு காமம்ங்கிற ஒரு காம்பனன்ட் அதுக்குள்ள உட்கார்ந்துருக்கு. ஆனா இறைவன் கிட்ட நம்ம வைக்கக்கூடிய பிரேமை இருக்கே அறிவுபூர்வமாக, நான் அட்ஜெக்டிவ நான் மறக்காம போட்டுட்டே இருக்கேன், ஏன்னா உங்க மைண்ட்லயும் அது இம்ப்ளான்ட் ஆகணுங்கிறதுனால. அறிவுபூர்வமாக வைக்கக்கூடிய அந்த பிரேமையில காமம் என்பது கிடையவே கிடையாது. நான் ஞானசம்பந்தர் பாடுறாரு இல்லையா, காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி. எப்படி காதலாகி, முதல்ல காதல் வருது, ஏன் வருது? இதேவன் இப்படிப்பட்டவன் அப்படிங்கிற அறியற போதே எனக்கு ஒரு மெய் சிலிர்ப்பு ஏற்படுறது. எப்பேற்பட்ட இறைவனை நான் நாடுகிறேன், எவ்வளவு எவ்வளவு அருள் செய்திருக்கக்கூடிய, எப்பேற்பட்டவர்களுக்கெல்லாம் அருள் செய்திருக்கக்கூடிய இறைவனை நான் நாடுகிறேன். அப்ப எனக்கு எவ்வளவு மனசுல பிரேமை பொங்கி வழியறது. அது என்ன ஆறுது? கசிந்துன்னா இந்த மனசை உருக்கி எடுக்கிறது, அப்படியே நெகிழ்ந்து போறது. நெக்குருகி அப்படிம்பார் மாணிக்க வாசகர் பல இடங்கள்ல. அப்படி அவனை பற்றி அறியாமல் எப்படி நான் நெக்கெல்லாம் உருக முடியும்? ஏதோ ஒண்ணு இருக்கு, அங்க ஒரு கோயில் இருக்கான்ப்பா, அப்ப நெக்கு உருவோமா? அது என்ன, யாருக்கு அனுகிரகம் பண்ணது, அந்த வரலாறு தெரியும் பொழுது அதுகிட்ட இன்னும் கொஞ்சம் ஈடுபாடு ஏற்படும். நான் சொல்றது உலகியல் அறிவாக பெறும் அறிவிலேயே நமக்கு அந்த ஈடுபாடு ஏற்படுறது. இப்ப இந்த சாஸ்திர பூர்வமாக இறைவன் இப்படித்தான் இருக்கிறார் அப்படிங்கிற அந்த 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 தீர்மானமாக 7லேருந்து 11 வரைக்கும் நம்ம படிச்சாச்சு இறைவன் எப்படி இருக்காரு. இதை நன்றாக உள்வாங்கிய பிறகு காதல் வராம இருக்குமா இறைவன்கிட்ட? காமம் கிடையாது அந்த காதல்ல.
காதல் வராம இருக்காது. அந்த வந்த காதல் கசியாம இருக்காது. அது என்ன பண்றது அப்படின்னா கண்ணீர் மல்கிறது. ஏன்னே தெரியல எனக்கு கண்ணீர் வந்தது அப்படின்னு அன்னைக்கு சொன்னாங்க. ஏனே தெரியல இல்ல. அதுக்குதான் சம்பந்தர் சொல்றார், உனக்கு காதலாகி கசிந்திருக்கிறது. அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாழ் ஆர்வலர் புன் கண்ணீர் பூசல் தரும். நான் ஆர்வலராக இருக்கிறேன். ஆர்வலர்னா என்ன? அன்பு மிகுதியாக இருப்பவர். அந்த அன்பு மிகுதியா இருக்கும் பொழுது ஒரே மொழிதான், கண்ணீர் தான், வேற வழியே கிடையாது. அதைத்தான் சம்பந்தர் அங்க ரெக்கார்ட் பண்றாரு. அது கண்ணீர் மல்குது. சரி, ஏன்பா அப்படி என்ன அந்த ஆள் பண்ண போறாரு? அப்படி என்ன நம்ம அந்த அந்த சிவபெருமானை பார்த்த உடனே எனக்கு ஏன் அப்படியே கண்ணீர் பொங்கி வழியணும்னா, அடுத்த வரியிலேயே அவர் அதுக்கு பதில் கொடுக்கிறார். ஓதுவார் தம்மை நன்னெறிக்கு உய்த்து. நான் என்னப்ப என்கிட்ட வரியா, நான் உனக்கு உடனே இந்த ஐசிஆர்ல ஒரு பங்களா, இந்த இந்த ஊர்ல ஒரு பங்களா, உனக்கு மால்டீவ்ஸ்ல ஒரு ரெசார்ட் அப்படி கொடுக்கறேன், அப்படி கொடுத்து உனக்கு எடுக்க போறது இல்லப்பா. உன்னை நன்னெறிக்கு உய்த்து. இந்த நல்ல நெறி கிடைக்கிறது. நல்ல நெறினா என்ன அர்த்தம்? நல்ல நெறி அப்படிங்கறது நல்ல சத்குருநாதர்கிட்ட கொண்டு போய் சேர்த்து இந்த சாஸ்திர விஷயங்களை எல்லாம் முறையாக படிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்றார். யாரு பண்றாருன்னா பகவான் தான் பண்றார், வேற யாரும் கிடையாது. தேஷாம் சதத யுக்தானாம் பஜதாம் பிரீதி பூர்வகம் ததாமி புத்தி யோகம் தம். எங்கக்கு எங்க கனெக்ஷன் இருக்குன்னு பாருங்க. ஞானசம்பந்தர் பாடின அந்த வரிக்கும் பகவான் இங்க கொடுக்கிற 10வது அத்தியாயத்துல கொடுக்கிற அந்த கேரண்டிக்கும் எப்படி கனெக்ட் ஆகுதுன்னு நீங்க பாருங்க. சோ நான் எதுக்கு சொல்ல வரேன், இதெல்லாம் கனெக்ட் பண்றேன் அப்படின்னு சொன்னா, இந்த பக்தி என்பது அறிவுபூர்வமாக இருக்க வேண்டும் என்றுதான் இந்த பக்தி மிகுந்த பாடல்கள் பாடி இருக்கக்கூடியவர்கள் கூட சொல்லி இருக்கிறார்கள். நம்ம மெக்கானிக்கலா காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார் தம்மை நன்னறிக்கை உய்த்து அப்படி பாடக்கூடாது. ஒவ்வொரு வார்த்தையும் கடிச்சு முழுங்கி நன்னா அத ரசத்தை உள்ள வாங்கணும். காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கின்ற சொல்ற போது கண்ணீர் மல்கியே ஆகணும். அது எதுக்கு அப்படின்னா நம்ம அப்பதான் உள்வாங்குறோம் அப்படின்னு அர்த்தமாகும். அப்படித்தான் அந்த பக்தியானது இருக்க வேண்டும். அப்படி இருந்தா வெளி விஷயங்கள்ல புத்தி போகாது. அடுத்த வரி அவர் சொல்றார், வேதம் 4னும் மெய்ப்பொருளாகு. இந்த 4 வேதங்களும் எதையப்பா மெய்ப்பொருள்னு காட்டுறது? அவன் ஒருவனைத்தான் மெய்ப்பொருளாக காட்டுகிறது. அப்படி காட்டக்கூடிய அந்த இறைவனுக்கு ஒரு நாமம் நமசிவாய. நாதன் நாமம் நமசிவாய. நான் சும்மா ஏதோ வாயில வார்த்தை வருதுன்னு சொல்றேன்னு நினைச்சுட்டியா நீ? அப்படி கிடையாது. நான் சொல்ற வார்த்தைக்கு இவ்வளவு அர்த்தம் இருக்கு. அதை நினைச்சாலே எனக்கு கசிந்து உள்ளம் உருகி கண்ணீர் வழிந்து ஆறாக ஓடுகிறது. ஏனென்றால் அவன் என்னை நல்ல நெறிக்கு உய்விக்கிறான். அவன் வேதம் 4லும் அவன்தான் மெய்ப்பொருளாக உள்பொருளாக அவன்தான் உள்பொருளாக இருக்கிறான். அதனால அவனுக்கு அந்த பெயரை நான் உச்சரிக்கிறேன். என் நாக்கு நமச்சிவாயன்னு சொல்லும் பொழுது நான் நமசிவாயன் மட்டும் சொல்லக்கூடாது, இது பூராத்தையும் அப்படியே உள்ளுக்குள்ள வாங்கணும். இதுதான் அறிவுபூர்வமாக உணர்ச்சியோடு சொன்னால் கூட அதுலயும் ஒரு அறிவுபூர்வமான ஒரு பக்தியானது இருக்கத்தான் வேண்டும். ஏன்னா நான் சொல்லும் போது நிறைய கொஸ்டின்ஸ் வரும். அது எப்படி நம்ம இதெல்லாம் உணர்ச்சி பூர்வமா தானே பஜன்ஸ் எல்லாம் நடக்குது, எல்லாம் எழுந்து நின்று கை தட்டுறாங்களே. அதனாலதான் நான் சொல்றேன் திருப்பி திருப்பி, அதுலயே நின்றக்கூடாது. அறிவை பெறுவதற்கு அந்த உணர்ச்சிங்கிறது தடையா போயிடும் அப்படின்னு. இப்ப பக்திங்கிறது என்ன அப்படின்னா, சிம்பிளா சொல்லணும்னா இறைவனிடத்தில் நாம வைக்கக்கூடிய பேர் அன்புதான் பக்தி. முதல்ல ஃபர்ஸ்ட் திங் சிம்பிளா சொல்றதுக்கு, இறைவனிடத்தில் நாம வைக்கக்கூடிய பேர் அன்புதான் பக்தி. அதுக்கு என்ன வேணும்னா இறைவனை பற்றிய அறிவு. இறைவனை பற்றிய அறிவு இல்லாமல் இறைவனிடம் பக்தி என்பது ஏற்படாது. இந்த பக்தி எதனால் இந்த அன்பு பக்தியை கொடுக்கறது அப்படின்னு இந்த அறிவு என்பது பக்தியை கொடுக்கறது அப்படின்னு சொன்னா, அந்த பக்தி எனக்கு என்ன கொடுக்கறது தெரியுமா? இன்பத்தை கொடுக்குது. நான் ஏன் இறைவனிடம் பக்தி செலுத்துறேன்னா, ஒரு இது இருக்கு, வியாப்தி ஒண்ணு இருக்கு. வியாப்தினா ஒரு ஒரு சென்டென்ஸ் வச்சுக்கோங்களேன், கண்டிஷன், இதனாலதான் இது நடக்கிறது அப்படின்னு சொல்ற சென்டென்ஸ். எத்திர எத்திர சுகம் தத்ர தத்ர பிரீத்திகி. எங்கெங்கு சுகம் இருக்கிறதோ அங்கங்கு பிரீத்தி, பிரியமானது இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு வியாப்தி. இது எங்கெங்க இன்பம் சுகம் இருக்கிற இந்த சுகம் அப்படின்னா இது இன்பம்னு வச்சுக்கோங்க. இப்ப என் குழந்தைகிட்ட எனக்கு பிரியம் இருக்கு. எதனால பிரியம் இருக்கு?
ஏன்னா அங்க எனக்கு சுகம் இருக்கு. இயற்கையாக எனக்கு அங்க சுகம் இருக்கு. என்னோட அம்மா, அப்பா, என்னோட கூட பிறந்தவங்க எல்லார்கிட்டயும் எனக்கு இயற்கையான பாண்டிங் இருக்கு, இயற்கையான ரிலேஷன்ஷிப் இருக்கு, சுகம் இருக்கு. இப்ப ஹஸ்பண்ட்னு ஒருத்தர் வர்றார். எனக்கு இந்த காலத்தை சொல்லல நானு. நான் சொல்றது 90s அண்ட் பிஃபோர் 90s. நமக்கு எல்லாம் அப்பா அம்மா பார்த்து இவர்தான் உனக்கு சரியான பொருத்தம், இவரை நீ திருமணம் செய்து கொள்ளுன்னு சொல்லிடுவாங்க. சரின்னு நாமளும் வந்து நம்ம அப்பா அம்மா இத்தனை வருஷம் நமக்கு எல்லாம் பண்ணியிருக்காங்க, நம்ம அப்பா அம்மா சொல்றதுதான் கரெக்ட், நாமளும் அதை ஓகேன்னு ஒத்துண்டு பண்ணுவோம். ஆனா பண்டிக்கிற அன்னைக்கு அவரை பத்தி என்ன தெரியும்? ஒண்ணுமே தெரியாது. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அவருடைய நடவடிக்கைகள், பேச்சு, அணுகுமுறை, அவர் அவர் சிந்திக்கிற விதம், அவர் செயல்படும் விதம் ஒன்னொன்னா பார்க்க பார்க்க நம்மை அறியாமல் நாம் அவரிடம் ஈடுபடுவோம். அதுக்கு காரணம் என்ன? அந்த இடத்துல இருந்து நமக்கு ஒரு சுகம் கிடைக்கும். மை மைண்ட் இஸ் கம்ஃபர்டபிள் வித் தட் பர்சன். நான் ரொம்ப காமா ஃபீல் பண்றேன். எனக்கு ஒரு இன்பம் இருக்கு அதுல. எனக்கு கூட இருக்கிறச்சு எனக்கு ஒரு கம்ஃபர்ட் இருக்கு. அப்ப எனக்கு அந்த இடத்துல ஒரு பிரியம் ஏற்படுகிறது. இது மாதிரிதான் இறைவன் அப்படின்னு சொல்லும் பொழுது, அந்த இறைவனை பற்றிய அறிவு எனக்கு கிடைக்கும் பொழுது, கொஞ்சம் கொஞ்சமாக அந்த இறைவன் எனக்கு என்ன கொடுக்கிறான் அப்படிங்கறத நான் உணரும் பொழுது, சாஸ்திரம் எனக்கு சொல்லி கொடுக்குறது இல்லையா, அப்படி எனக்கு கொஞ்சம் கொஞ்சமா அந்த இறைவனை பற்றிய அறிவு, ஓ இப்படித்தான் இறைவன் எனக்கு அருளுகிறானா, ஓ எல்லாமே இறைவன் தானா, இறைவனின் படைப்பு இப்படித்தான் ஏற்பட்டதா அப்படிங்கிற அறிவு எனக்கு பெற 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 நான் அந்த இடத்துல ஒரு கம்ஃபர்ட் ஃபீலிங் எனக்கு கிடைக்கிறது. இறைவனை நினைக்கும் பொழுது எனக்கு ஒரு இன்பம் கிடைக்குது. அந்த இன்பத்தினால் எனக்கு அங்க பிரியம் அதிகமாகிறது. இப்படித்தான் பிரியம் அதிகமானா அது நிற்கும். மாணிக்க வாசகர் சொல்றார், நான் வந்து முக்தி அப்படின்னு ஒரு பாதை கூட எனக்கு தெரியாதுப்பா. அப்படி ஒரு பாதை இருக்குன்னு கூட தெரியாது. அப்படி பாதை இருக்குன்னு தெரியாத மட்டி பயல்களோட நான் சுத்திட்டு இருந்தேன். முக்தி நெறி அறியாத மூர்க்கரோடு முயல்வேனை. முயல்வேனைன்னா நான் ஈடுபடுவேன் அவங்களோட. நான் போய்கொண்டே இருக்கேன். எப்ப பார்த்தாலும் யாராவது வந்து வரியா வெளில போலாம், நல்லா ஜாலியா ஊர் சுத்திட்டு வரலாம், வரியா அப்படின்னு கேட்டா ஊன்ட்டு ஓடி போயிடுவேன் நான். இங்க என்ன எனக்கு எனக்கு ஏதாவது கடமைகள் இருக்கா அப்படின்னு கூட நான் பார்க்க மாட்டேன், ஓடி போயிடுவேன் நான். அப்படிப்பட்ட என்ன நீ என்ன பண்ண தெரியுமா? பக்தி நெறி அறிவித்து. நல்லா நோட் பண்ணுங்க இந்த பாட்டை. பெனக்கெட்டு சுவாமிஜி வந்து நிறைய இடங்கள்ல கோட் பண்ணியிருக்காரு இந்த பாட்டை. கோட் பண்ணாத இடமே கிடையாது. பக்தின்னு ஆரம்பிச்சாலே இந்த பாட்டு தான் வரும். அதனாலதான் நான் வந்து அந்த பாட்டெல்லாம் விட்டுறக்கூடாது, உங்களுக்கும் அதெல்லாம் வந்து கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்காக தான் எடுத்து சொல்றேன். பக்தி நெறி அறிவித்து. அப்ப இறைவன் முதல்ல எனக்கு அப்பியர் ஆகும் போதே எனக்கு என்ன சொல்லி கொடுக்கிறாருன்னா, அன்புனா என்ன, நீ யாரிடம் உண்மையிலேயே அன்பு செலுத்த வேண்டும், எது நிலைத்த பொருள் அப்படிங்கிற விஷயத்தை எனக்கு சொல்லி என்னை பக்தி மார்க்கத்துல தள்ளுறார். மூர்க்கனோட முயல்வேனை. நான் முட்டாள் பயர்களோட நான் சுத்திட்டு இருந்தேன். அவன்கிட்ட இருந்து என்னை விடுவிச்சு பக்தி நெறி அறிவித்து பழவினைகள் பாரும் வண்ணம். இதுக்கு முன்னாடி செய்த தப்பான செயல்கள் எல்லாத்தையும் நான் இது வரைக்கும் அடாத செயல்கள் எல்லாம் எது செஞ்சேனோ அதெல்லாம் நிறுத்தியாச்சு. எப்போ உன்னை கண்டு விட்டேனோ அதுக்கப்புறம் எனக்கு அதுல அந்த இன்பத்துல எனக்கு நாட்டம் ஏற்படாத அளவுக்கு நீயே முழுமை இன்பம். எத்திர எத்திர சுகம் தத்ர தத்ர பிரீத்திகி. அதுதான். அப்படி நீயே முழுமையாக எனக்கு இன்பத்தை கொடுக்கக்கூடியவனாக இருக்கிறாய். அதுக்கப்புறம் நீ என்ன பண்ணப்பா? சித்தமலம் அருவித்து. சித்தமலம் அருவித்துனா என்ன அர்த்தம்? என்னுடைய ஹிருதயத்துல இருக்கக்கூடிய அழுக்கெல்லாம் தொடச்சு நல்ல கிளீனிங் ஏஜென்ட்டா இருந்திருக்க. கம்ப்ளீட் கிளென்சிங் பண்ணிருக்க. நீ எனக்கு இருக்கக்கூடிய சித்தத்தை சுத்தம் செய்த. எனக்கு இருக்கிற சித்த மலம் என்னது? காம குரோத லோப மோக மத ஆச்சரியங்கள் எல்லாம் எனக்கு இறைவனின் அருளால், இறைவனை அறியும் வாய்ப்பினால், இறைவனிடம் பக்தி பண்ணும் ஒரு செய்கையினால் எனக்கு இந்த மனதில் இருக்கக்கூடிய மாசுகள், மனத்துக்கண் மாசு ஆதல் அனைத்து அரண் ஆகுல நீர பிற அப்படின்னு. அழுக்காறு அவா வெகுளி இன்னா சொல் நான்கும் இழுக்கு. அதெல்லாம் போயிடுத்து. எனக்கு கம்ப்ளீட்டா எனக்கு வைப் அவுட் ஆயிடுச்சு. சித்தமலம் அருவித்து. எப்படி ஆக்கிட்ட நீ என்ன? சிவமாக்கி. ஞானத்தை கொடுத்த. சிவமாக்கி அப்படின்னா என்ன அர்த்தம்? நீயும் நானும் வேறு வேறு அல்ல. இந்த பிரம்ம ஈஸ்வர ஜீவ பிரம்ம ஐக்கிய ஞானத்தை கொடுத்த என்னை நீயும் நானும் ஒன்று என்று என்னை உணர வைத்து. இதெல்லாம் தான் பக்தி. பக்தி பண்ணும் பொழுது நமக்கு இறைவனுடைய அனுகிரகத்தினால் கிடைக்கக்கூடிய ஒன்னொன்னும் அழகழகா ஸ்டெப் பை ஸ்டெப் சொல்லிட்டாரு. அத்தனை எனக்கு அருளியவாறு ஆறு பெறுவார் அச்சோவே.
இந்த மாதிரி எனக்கு என்னோட அப்பா அருளிருக்காரே, இது மாதிரி யாருக்கப்பா கிடைக்கும் அப்படின்னு கடந்து கொண்டாடுறாரு அவர். நான் இதுதான் ப்ராசஸ் ஆஃப் பக்தியினுடைய ப்ராசஸ். ஸ்டார்ட் ஆகும்போது நான் வந்து இப்படித்தான் இருப்பேன். வெளியில ஊர் சுத்தி கொண்டிருப்பேன், முட்டா பசங்களோட பேசிக் கொண்டிருப்பேன். அவர்கள் எப்படி உலகத்தில் இன்பத்தை காண்கிறார்களோ அது போலத்தான் என்னுடைய மனமும் அவர்களோட எப்படி சேர்க்க இருக்கோ அப்படித்தானே போகும். அதனாலதான் சத்சங்கத்துல சேரறதுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இறைவனை தவிர பெரிய சத்சங்கம்னு ஒண்ணு கிடையாது. முதல்ல இறைவன் தான் முதல் சத்சங்கமே. எப்ப பார்த்தாலும் இறை சிந்தனை அப்படிங்கிறது அதுக்கு வந்து பிளைண்டா இருந்தா வராது. அதுக்காக தான் சொல்ல வரேன். இவ்வளவும் ஏன் சொல்றேன்னா, பிளைண்டா இருந்தா வராது. இந்த தத்பத விசாரமான இந்த 7வது அத்தியாயத்திலிருந்து நாம கொஞ்சம் கொஞ்சமா இறைவனை உள்வாங்க ஆரம்பிச்சோம் அப்படின்னு சொன்னா, அந்த அந்த ரசம் இருக்குல்ல, அந்த ரசம் உள்ள போக போக அது நமக்கு வெளியில் வார்த்தைகளால் வர்ணிக்க முடியாத அளவுக்கான ஒரு இன்பச் சுவை அதுல இருக்கு. ஒரு ஆள் வந்து காட்டுக்கு போனான்னா, தேன் வந்து நிறைய இருந்ததாம். அந்த தேனை எல்லாம் எடுத்துக்கொண்டு அவன் போய்க்கொண்டிருந்தான். வழியில ஒரு முனிவரை பார்த்தான். அந்த முனிவர் கிட்ட போய், நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இங்க துடுக்கு ரொம்ப திமிரு, துடுக்கு எல்லாம் உண்டு. நீங்க இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டார். அவர் சொன்னாராம், அது என்னப்பா, நான் தியானம் பண்ணிட்டு இருக்கேன். யார தியானம் பண்ணீங்க அப்படின்னு. நான் ஈஸ்வரனை தியானம் பண்ணிட்டு இருக்கேன், கடவுளை அப்படின்னு. அப்படின்னா கடவுள் என்ன நிறத்துல இருப்பார், கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க உங்க தியானத்துல. அவர் வந்து அவருக்கு நல்ல இது மாதிரி சாஸ்திரம் எல்லாம் படித்து விட்டு அவர் நிதித்தியாசனமாக அந்த தியானத்தை பண்ணி கொண்டிருக்கக்கூடிய ஒரு முனிவர். அவர் என்ன சொல்றார், நீ கையில என்னமோ எடுத்துட்டு இருக்கிய, அது என்னப்பா அப்படின்னு. இது தேனு அப்படின்னு. தேன் எப்படி இருக்கும்? தேன் நல்லா சுவையா இருக்கும். அந்த சுவைக்கு என்னப்பா நிறம் அப்படின்னு கேட்டார். என்ன நீங்க சுவைக்கு நிறத்தை போய் கேக்குறீங்க? சுவைச்சு பாருங்க, சுவையோட நிறம் தெரியும், சுவைச்சு பார்த்தாதான் தெரியும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அவர் வந்து பதில் சொன்னார். அத சுவாமிஜி வந்து ஒரு பாட்டா இருக்கு அப்படின்னு சொல்லுவார். தேனுக்குள் இன்பம் கருப்போ சிவப்போ. இந்த தேன்ல இருக்கக்கூடிய இன்பம் இருக்கே, அது கருப்பா சிவப்பான்னு உன்னால பார்க்க முடியுமா? இன்பம் இருக்கு, சுவை நல்லா இருக்கிறதுனால அதை சுவைத்தால் எனக்கு இன்பம் ஏற்படுகிறது, அது என்னமோ கேரண்டி. ஆனா அது கருப்பா சிவப்போ நீ கண்டுபிடிக்க முடியுமா? வானுக்குள் ஈசனை தேடும் மதியிலீர். இந்த இடத்துல வானுக்குள் அப்படின்னா எங்கேயோ சொர்க்கத்துல இருக்கார், அதுக்கப்புறம் சத்தியலோகத்துல இருக்கார், அப்புறம் வந்து வைகுண்டத்துல இருக்கார், அப்புறம் அவர் வந்து கைலாயத்துல இருக்கார் அப்படின்னு அங்கேயும் எங்கேயும் தேடிக்கொண்டிருக்கக்கூடிய மதியிலீர், மூளை இல்லாதவர்களே அப்படின்னு அட்ரஸ் பண்ற. தேனுக்குள் இன்பம் செறிந்து இருந்தார் போல். இந்த தேனுக்குள்ள இன்பம் எப்படி ஃபுல்லா இருக்கு. தேனோட லெஃப்ட்ல இருக்கு, ரைட்ல இல்ல, அந்த மாதிரி இல்ல. தேன்னாலே இன்பம் தானே, தேன்னாலே சுவைதானே, அது முழுக்க நிறைந்திருக்கா இல்லையா? அது போல ஊனுக்குள் ஈசன் உறைந்திருந்தானே, உனக்குள்ளேயே இருக்கானப்பா. இந்த உடம்புக்குள்ளேயே அந்த ஈசன் மலர்மிசை ஏகினான், மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார். இந்த பாடல்கள் எல்லாம் எதுக்காக நம்ம எடுத்து சிந்திக்கிறோம் அப்படின்னு சொன்னா, அறிவுபூர்வமாக இறைவனை உணர்ந்தால் அன்றி இறைவனுடைய இலக்கணங்களை நன்றாக நீங்க இப்போ இந்த இந்த கிளாஸ் முடிச்ச உடனே உங்களுக்கு ஹோம்வொர்க் என்னன்னா, கடவுள் வாழ்த்து முதல் 10 கடவுள் வாழ்த்து 10 பாடல்களுக்கும் இறைவனுடைய இலக்கணம் என்ன அப்படின்னு படிச்சிருக்கோம்ல, உட்கார்ந்து ஒரு தடவை படிங்க. எழுதி நோட்ஸ் இல்லைன்னா உட்கார்ந்து கேளுங்க அந்த கிளாஸ். இறைவனுடைய இலக்கணம் என்ன? ஆதி பகவனாக இருக்கிறான், வால் அறிவனாக இருக்கிறான், இப்படி வரிசையா 10 குணங்கள் நம்ம பார்த்திருக்கோம். அந்த குணங்களை அறிவதால் நமக்கு என்ன பயன்னு பார்த்திருக்கோம். நாம எப்படி இருக்கணுங்கிறதையும் பார்த்திருக்கோம். இதெல்லாம் நீங்க அதுக்கு ஒரு சார்ட்டே வந்து போட்டோம். இதெல்லாம் வந்து நீங்க புரிஞ்சு கொண்டோம் அப்படின்னு, இதுதான் அறிவுபூர்வமாக இறைவனை அறிவது. எல்லா இடங்கள்லயும் தேனாக கரும்பாக அப்படின்னு மாணிக்கவாசகர் நிறைய இடங்கள்ல பாடுறாரு. அப்பர் பெருமான் பாடுறார், அரியானை அந்தணர்தம் சிந்தையானை. அரியானை அப்படின்னா சின்னரி, பெரிய ரீ கிடையாது. அரியானை அறிவதற்கு அரிது, அவ்வளவு ஈஸி கிடையாது அவனை அறிஞ்சுக்கிறது. எங்க இருக்கான்னா அந்தணர்தம் சிந்தையானை. ஓஹோ, ஹையர் கிட்ட மட்டும்தான் இருப்பார் போல அப்படின்னு நினைக்க கூடாது. அந்தணர் என்றால் என்ன? அந்தத்தை அணவுபவன். அப்போ அறவாழி அந்தணன் தாழ் சேர்ந்தார்கல்லால் அறக்கடலாக இருக்கும் இறைவன் பார்த்திருக்கோம். அந்தணன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, வேதாந்தத்தில் எது எடுத்து கூறப்படுகிறது, எது மெய்ப்பொருளாக இருக்கிறது, வேதன் நான்கினும் மெய்ப்பொருளாவது எதுன்னா அது இறைவன். அந்த இறைவன் அதை பற்றி அந்த இறைவனை பற்றி அறிவுபூர்வமாக சிந்திப்பவனுக்கு பேர் அந்தணர்.
அந்த அந்தணர் தான் சிந்தையானை. வெளியில எங்கேயாவது போய் தேடாத, யார் இறைவனை சிந்திக்கிறார்களோ அந்த சிந்தைக்குள்ள அவர் இருக்கார், அவ்வளவுதான். சிறைபெறா நீர் போல் என் சிந்தை பாயும் சிவபெருமானேன்னு பாடுவார் மாணிக்கவாசர். அந்த மாதிரி அந்தணர்தம் சிந்தையானை, அருமறையின் அகத்தானை. நீ எங்க இருக்கார் இறைவன்னா வேதங்கள்ல காட்டுறாரு. அதனாலதான் திருப்பி திருப்பி நான் சொல்றேன், யாரோ ஒருத்தர் ஒரு ஒரு தனிப்பட்ட முறையில் நான் இப்படி இறைவனை பார்த்து விட்டேன் அப்படின்னு சொன்னா அது பின்னாடி போக கூடாது. வேதம் எப்படி இறைவனை காட்டி, ஸ்மிருதி ஸ்ருதி ஸ்மிருதி புராணானம், இந்த 3 தான் நமக்கு முக்கியமான இது. அந்த ப்ரூஃப்ல தான் நம்ம இறைவனை பார்க்கணும். தனிப்பட்ட ஒருத்தரோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை வைத்துக்கொண்டு நான் இறைவனை அணுகுவது என்பது டேஞ்சரஸ். அவரே சொல்றார், அப்பரை விடவா இறைவனை சிந்தித்திருக்க முடியும், மாணிக்க வாசகரை விடவா இறைவனை சிந்தித்திருக்க முடியும். இந்த 4 சொன்ன மாதிரி இறைவனை வேற யாராவது இப்படி செழுமையாக சொல்லி இருப்பாங்களான்னா யாருமே கிடையாது. அருமறையில் அகத்தானை அப்படி சொல்லிட்டு, அணுவை இத்தினோண்டு இருக்காருப்பா, கண்ணுக்கு தெரியாம இருக்கார், எங்க இருக்காருன்னே தெரியாது. யாவர்க்கும் தெரியாத தத்துவனை, யாராலையுமே மனோவாக் அகோச்சரம், யாருக்குமே தெரியாத, எடுத்து உரைக்க முடியாத ஒரு தத்துவமாக இருந்து கொண்டிருக்கிறான். தேவர்கள் தம் கோனை, தேவர்களுக்கெல்லாம் தலைவனாக இருக்கிறான். அடுத்த வார்த்தைக்காக தான் இந்த பாட்டை எடுத்தேன். தேனை, பாலை, திகழொடியை, எப்படி ஒருத்தரும் அந்த இறைவன் தேன் அப்படின்னு சொன்னா நீங்க அதை டைரக்டா நீங்க டிரான்ஸ்லேட் பண்ணுங்களேன், மீனிங் சொல்லுங்களேன். இறைவன் தேன், தேன் பாட்டில் எடுத்து வச்சு இறைவன் அப்படி சொல்றதா? வாட்சியார்த்தம் பண்றதா? லட்சியார்த்தம் பண்ணணும் அந்த இடத்துல. தேனை குடிச்சா எனக்கு என்ன இன்பம் வருது, எனக்கு எப்படி தித்திக்கிறது அப்படிங்கிறது எனக்கு மாத்திரம் தெரிகிற மாதிரி இறைவனை அறியும் பொழுது அந்த இன்பமானது எனக்கு மாத்திரம் தான் தெரியும். அப்ப அறிவோடு அந்த இறைவனை அணுகணும். இது எதுல வருது இந்த பாட்டு அப்படின்னா, கோயில் திருப்பதிகம்ல இருக்கு. கோயில் திருப்பதிகம் முதல் பாட்டு திருத்தாண்டகத்துல வரும் எனக்கு. தேனை, பாலை, திகழொளியை, கனலை, காற்றை, மற்றை கரியானை, நான்முகனை, கனை கடலை, குலவரையை, கலந்து நிற்கும் பெரியானை. அத சொல்லத்தான் இதை எழுத்தேன். கலந்து நிற்கும் இப்ப எங்க ஆரம்பிச்சார்? அரியானைங்கிறார், அப்புறம் அணுவைங்கிறார், இப்ப பெரியானைங்கிறார். அணோரணியா மகதோ மகியாம், வேதம் சொல்றது. அணுவுக்குள் அணுவாக அப்பாலுக்கு அப்பாலாய், மாணிக்க வாசகர் சொல்றார். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, எதுவுமே வடமொழியும் தென் தமிழும் நமக்கு ஒன்றுதான். இங்க இருக்கிறது தான் அங்க இருக்கு, அங்க இருக்கிறது தான் இங்க இருக்கு. இது மொழியினால நாம பிரிக்கப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. இங்கேயும் அது எங்க யாரு பேசினாலும் இறைவன் தேனாகத்தான் இனிக்கிறான். அதுதான் இங்க முக்கியம். பெரியானை, பெரும்பற்ற புலியூரானை, பேசாத நாளெல்லாம் பிறவா நாளே. அவ்வளவுதான். நான் அவனை இன்னைக்கு பேசலைன்னா இன்னைக்கு நான் என்னோட பிறவியில இன்னைக்கு ஒரு நாள் வேஸ்ட் ஆயிடுச்சுப்பா. இட்ஸ் நாட் அட் ஆல் யூஸ்ஃபுல். இந்த அப்பர் பெருமான் இந்த நடராஜமூர்த்தியை பார்த்து அந்த சிதம்பரத்துல அவர் பாடின பாடல்கள் ஏராளம். அப்படி கசிஞ்சு கசிஞ்சு உருகி 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 உருக்கி எடுத்திருக்காரு. அவரும் உருகி இருக்காரு, நம்மளையும் உருக்கி எடுக்கிறார். நீங்க எப்ப டைம் இருக்கோ ஜஸ்ட் ஒரு ஹிண்ட் தான். நானுமே டெய்லி பாராயணமாலாம் பாக்குறது இல்ல. எனக்கு திடீர்னு தோணிட்டுன்னா எடுத்து உட்கார்ந்து படிச்சுட்டு இருப்பேன். அது மாதிரி படிக்கிறச்சே நமக்கு இதனுடைய ஒரு சுவை இருக்கே, இதுதான் அந்த தேன். நான் சொல்றேன், நாம எப்படி நம்ம கனெக்ட் ஆகுது பாருங்க. இதை படிக்கும் போது ஓ கீதையில தானே சொல்லியிருக்கு, ஓ அதுல அந்த உபநிஷத்துல அதானே சொல்லியிருக்கு அப்படிங்கிறது நமக்கு கனெக்ட் ஆச்சுன்னா அதுதான் தேன், வேற ஒண்ணும் கிடையாது. அப்படித்தான் இறைவனை நாம அனுபவிக்கணும். இறைவனை அனுபவிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் இறைவனுடைய ரூபங்கள்ல இருக்கக்கூடிய லாவண்யங்கள் எல்லாம் அனுபவிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னா அது பண்ணலாம், தப்பு இல்லை. அது ரொம்ப பிரைமரி ஸ்டேஜ். எவ்வளவு நாள் தான் பிரைமரி ஸ்டேஜ்ல இருப்போம். நம்ம அதுக்கப்புறம் மேல மேல போக வேண்டாமா? நம்ம மனசு அதுக்கப்புறம் மேல மேல விருத்தி அடைய வேண்டாமா? விருத்தி அடைஞ்சாதான் போன அத்தியாயத்துல பார்த்த விஸ்வரூப தரிசனம் வரும். ஏக ரூபத்துல யார் இருக்காங்களோ அவங்கள விஸ்வரூபத்துக்கு கொண்டு வர்றதுதான் கிருஷ்ணருடைய அஜெண்டா. இல்லைன்னா எதுக்கு விஸ்வரூப தரிசனத்தை கொடுக்கணும்?
கொடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. நீ இந்த இந்த இடத்துல நான் இருக்கேன்னு பாத்துக்கோப்பா, நேர ஜம்ப் டு 13th சாப்டர் போயிடலாம் டமால்னு. வேண்டியதே கிடையாது. ஆனா இங்க இந்த ரெண்டு விஷயம், இந்த இந்த விஸ்வரூப தரிசனம் கொடுத்ததே எதற்கு அப்படின்னு சொன்னா, ஏக ரூப பக்தியிலிருந்து அநேக ரூப பக்திக்கு அவனை ஷிஃப்ட் பண்ணாதான் அவன் அரூப பக்திக்குள்ள வருவான், இல்லைன்னா வரவே முடியாது. திஸ் இஸ் ஸ்டெப் பை ஸ்டெப் டிரான்ஸ்பர்மேஷன் ஆஃப் அ பக்தா. ரொம்ப முக்கியமான ஸ்டெப் பை ஸ்டெப் டிரான்ஸ்பர்மேஷன். தடால்னு வந்துட முடியாது. திடீர்னு உட்காருப்பா, எல்லாரும் கண்ணை மூடுங்க, எல்லாரும் உருவமற்ற இறைவனை தியானிக்க வேண்டும்னு சொன்னா போமா, வேலை இல்லை உனக்கு, எனக்கு எனக்கு கண்ணை மூடினா கண்டதும் வருது அப்படின்ட்டு போயிரும். வராது. முதல்ல ஒரு உருவத்துக்குள்ளவா, அப்புறம் அந்த உருவத்தை எக்ஸ்பேண்ட் பண்ண அப்படியே இது பூரா நீ பாக்குறது பூரா அவன் தான் இருக்கான் அப்படிங்கறத, எல்லா பொருட்கள்லயும் அவனே இருக்கான் என்று பார்த்து கொண்டிரு. அதுக்கப்புறம் எல்லாமே இறைவன்ல தான் இருக்குன்னு பாரு. விபூதி யோகம், விஸ்வரூபயம். அதுக்கப்புறம் இதுக்கு ஆதாரமாக இருக்கக்கூடிய அருவக்கடவுளை நீ அறிந்து கொள்ள வேண்டும். அப்பதான் அந்த பக்தி முழுமை பெறுகிறது. அந்த பக்தனுக்குத்தான் முக்தி கிடைக்கிறது. யாருக்கு முக்தி அப்படின்னா, இந்த உருவக்கடவுள்லேருந்து அப்படி டிரான்ஸ்பார்ம் ஆகி அவன் அருவக்கடவுளை அறிந்து கொள்ள போகிறான்ல, அந்த பக்தனுக்குத்தான் முக்தி அப்படிங்கிறதுக்கு அவன் தான் என்டர் ஆக முடியும். ஏன்னா அது வரைக்கும் அவன் எப்படி இருப்பான்னா, ஜிக்ஞாசு பக்தனாக அவன் இருந்து கொண்டு இருப்பான். அதனால நம்ம இது வரைக்கும் என்ன பார்த்திருக்கோம் அப்படின்னா, பக்தி என்பது ஒரு தனிப்பட்ட சாதனை அல்ல. எந்த செயல் செய்தாலும் அதுல பக்தி என்பது இருக்கணும். அந்த பக்தி என்பது இறைவனின் மீது இருக்கணும். இறைவனுடைய முழுமையான அறிவை பெற்று அந்த பக்தியை நாம் செலுத்த வேண்டும். அதுதான் ரொம்ப முக்கியமானது. இப்ப இந்த இந்த பக்தி யோகம் அப்படின்னு சொல்லியிருக்கார். அப்ப பக்தி யோகம் அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த சாப்டரை எப்படி அவர் பிரிக்கிறார் அப்படின்னு சொன்னா, முதல் 12 ஸ்லோகத்துக்கு பக்தி யோகம்ங்கிறத பத்தி மட்டுமே பேசுறார். வாட் இஸ் பக்தி யோகம் அப்படிங்கிறது தான் முதல் 12. அதுக்கப்புறம் அந்த பக்தி யோகத்தை செய்த சக்சஸ்ஃபுல்லா இருக்கக்கூடிய ஒரு பக்தன் எப்படி இருக்கான், பக்தனுடைய லட்சணம். ஏன்னா ரொம்ப முக்கியம் இந்த பக்தி யோகத்துடைய பலன். பக்த லட்சணம்னு சொல்றது அது பராபக்த லட்சணம்னு சொல்லுவோம். நம்ம ஜெனரலி பராபக்த லட்சணம்னு சொல்லுவோம். இத பக்தி யோகத்தின் பலன் என்னங்கிறது அங்க காட்டுறேன். இப்ப நான் என்னை பற்றி அறிவை முழுமையாக பெற்றுவிட்டேன் அப்படின்னு சொன்னா, நான் என்னில் நான் இன்புற்றிருக்கிறேன் அப்படிங்கிறார் பகவான். அப்படி என் தன்னில் தான் இன்புற்றிருப்பவன் எப்படி இருப்பான், எப்படி உட்கார்வான், எப்படி பேசுவான், எப்படி நடப்பான் அப்படின்னு கேட்டதுக்கு அப்புறமா சிதப்பிரஜ்ஞ லட்சணத்தை சொல்றது. அதே மாதிரி இங்க பகவான் கொடுக்கிற பில்டப்ல நம்ம அர்ஜுனர் என்ன பண்ணுவார், அப்பனா அந்த பராபக்தனை பத்தி எனக்கு சொல்லு அப்படின்னு அவர் கேட்பார். அதுக்கப்புறம் பகவான் இந்த பராபக்தங்கிறவன் இப்படித்தான்ப்பா இருப்பான். அப்போ என்ன ஆகுதுன்னா, எனக்கு ஒரு பக்தன் இருக்கான் அப்படின்னு சொன்னா, உயர்ந்த பக்தன், உயர்ந்த பக்த லட்சணம் என்னங்கிறத இந்த அத்தியாயத்துலதான் நாம தெரிஞ்சுக்கிறோம். நம்ம இதெல்லாம் தெரிஞ்சுட்டோம் அப்படின்னு சொன்னா, அதுக்கப்புறம் நான் மற்றவர்களை பார்த்து ஜட்ஜ்மெண்ட் பண்றதுக்காக தெரிஞ்சுக்கல. இந்த ஸ்கேல நம்ம ஸ்கேல நம்ம தூக்கி இங்க வைக்கிறோம். இப்ப இங்க இருக்கோமா, நம்ம ஸ்கேல தூக்கி நம்மளே ஹைட்ல வச்சுக்கிறோம். அப்ப நம்ம அங்க போய் எட்டணும். நம்ம இப்போ நமக்காக தான் அந்த ஸ்கேல். திருப்பி திருப்பி நான் சொல்றேன், எந்த அடிஷனல் நாலேஜும் அடுத்தவங்களை ஜட்ஜ் பண்றதுக்கு இல்ல. எனக்கு நானே ஸ்கேல ரேஸ் பண்ணி, பார் ரேஸ் பண்றதுன்னு சொல்லுவாங்க. யூ ஆர் ரேசிங் யுவர் பார் அப்படிம்பாங்க. அப்படி பண்றது எதுக்கு அப்படின்னா, நானே கொஞ்சம் என்ன முன்னேற்றிக்கிறதுக்காக தான். அப்படித்தான் பகவான் நம்மளை கொஞ்சம் கொஞ்சமாக அழைத்து கொண்டு போகிறார். வேதம் மனிதன் இந்த முக்தியை பெற வேண்டும் அப்படிங்கிற ஒரு கருணையோடு கூட வேதத்துல என்னென்னலாம் கொடுத்திருக்கு அப்படின்னா, காண்டம் மூவகையாலே அப்படிம்பார். யாரு? கைவல்ய நவநீத ஆசிரியர். வேதம் 3 காண்டங்களால் நெறிப்படுத்துகிறது. கர்ம காண்டம், உபாசனா காண்டம், ஞான காண்டம். அதையே நாம எப்படி சொல்றோம்னா, கர்ம யோகம், உபாசனா யோகம், ஞான யோகம். நம்ம இந்த டாபிக் ஆரம்பிக்கச்சே உங்களுக்கு சொன்னேன், கர்ம யோகம், ஞான யோகம் அப்படிங்கிற 2 தான். லோகேஸ்மின் விவிதா நிஷ்டா அப்படின்னு கொடுத்திருக்காரு. நான் இப்ப நடுவுல உபாசனை அப்பவே சொன்னேன். நான் இப்ப அந்த சொல்லும் பொழுதே சொன்னேன், அதுக்குள்ள பக்தி உபாசனா எல்லாம் கலந்ததுதான் கர்மயோகத்துல இருக்குன்னு. இப்ப நாம வசதிக்காக புரியறதுக்காக நான் எதுக்கு இதை சொல்ல போறேன் அப்படின்னா,
ஏன் இந்த டிரான்ஸ்பர்மேஷன் வேணும், ஏன் உருவக்கடவுள்ல இருந்து அருவக்கடவுளுக்கு ஏன் போகணும், வை இட் இஸ் நெசசரி, அது நமக்கு தெரியணும்ல. எதுவுமே நம்ம வந்து தர்க்க ரீதியாக புரிந்துட்டோம் அப்படின்னு சொன்னா அப்புறம் அதுல நமக்கு ஏன் எதற்கு என்ற கேள்விகள் மீண்டும் எழாது. அதுக்காக வேண்டி இதை சொல்றேன். இப்போ இந்த கர்ம யோகம் அப்படிங்கறத எப்படி பண்ணணும்னு அவர் சொல்லியிருக்கார் முன்னாடி. நியதம் குரு கர்மத்துவம், நீ வந்து உன்னுடைய விதிக்கப்பட்ட கர்மங்களை மாத்திரம் பண்ணி கொண்டிரு. ஈவன் நம்ம இப்போ ஒரு மெட்டீரியலிஸ்டிக்கா ஒரு கர்மா பண்றோம்னு வச்சுக்கோங்க. நான் வந்து சகாமமாகவே ஒரு கர்மா பண்றேன். அந்த சகாம கர்ம யோகம் பொதுவாக நான் ஆரம்பிக்கிறதே எப்படி ஆரம்பிப்பேன்னா, பக்திக்குள்ள வந்துட்டேன் அப்படின்னு சொன்னா நான் முதல்ல ஆரம்பிக்கிறது சகாமமா தான் ஆரம்பிப்பேன். எனக்கு இந்த இடத்துல வீடு கட்டுறேன், எனக்கு கல்யாணம் ஆகணும், அப்புறம் என் குழந்தைகளுக்கு ஸ்கூல் இது கிடைக்கணும், சீட் கிடைக்கணும், அப்புறம் காலேஜ் சீட் கிடைக்கணும், அப்புறம் அவங்களுக்கெல்லாம் கல்யாணம் ஆகணும். அப்புறம் இப்படி ஒன்னொன்னா நான் போய் வந்து பெட்டிஷன் எக்ஸ்பர்ட் ஆயிட்டே இருப்பேன். நான் எப்ப கோவிலுக்கு போனாலும் ஐ ஹாவ் அ பெட்டிஷன். இப்படித்தான் நான் ஆரம்பிக்கிறேன். ஸ்டார்டிங் வந்து நீ கேட்கறதா கேட்கிற, கடவுள்கிட்ட கேளு அப்படின்னு எனக்கு முன்னாடியில இருந்து சொன்னதுனால நான் வந்து போய் கடவுள்கிட்ட ஆல்வேஸ் அர்த்தார்த்த பக்தனாகத்தான் என்னுடைய பக்தி ஜேர்னி ஆரம்பிக்கிறது. எல்லாருக்குமே இப்படித்தான் ஆரம்பிக்கிறது. இந்த கடவுள் நம்ம அந்த சமயத்துல நம்ம என்ன பண்றோம் தெரியுமா, கடவுளை ஒரு சாதனமா வச்சுக்கிறோம். கடவுளை ஒரு சாதனமா வச்சு உலகத்துல இருக்கக்கூடிய இன்பங்களை வந்து சாத்தியமா வச்சிருக்கோம். சாதனம் அப்படின்னா எதை கொண்டு நாம செய்யறோமோ அது பேர் சாதனம். சாத்தியம் அப்படின்னா எதை அடைய போறோமோ அது பேர் சாத்தியம், கோல். நான் வந்து கடவுளை உலக இன்பத்தை அடையறதுக்கான ஒரு சாதனமா பயன்படுத்துறேன். நான் வாரம் கோவிலுக்கு போறது, திருவண்ணாமலை கிரி பிரதட்சணம் பண்றது, அப்புறம் வந்து இது அங்க பிரதட்சணம் பண்றது, அப்புறம் திருப்பதிக்கு வருஷம் போறது, இப்படி எல்லாமே என்னோட லிஸ்ட் பூரா என்னன்னா பேஸ்ட் ஆன் சம் ரிக்வெஸ்ட் தான். அப்ப நான் கடவுளை ஒரு சாதனமா வச்சுக்கொண்டு அந்த சாதனத்தை யூஸ் பண்ணி நான் ஒரு சாத்தியத்தை அடையிறேன். இப்படித்தான் நான் சகாமமா தான் இந்த ஸ்பிரிச்சுவல் ஜேர்னி, அது சோகால்ட் ஸ்பிரிச்சுவல் ஜேர்னியா இருக்கு, ஃபர்ஸ்ட் ஆரம்பத்துல இருக்கு. அப்படித்தான் ஆரம்பிக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமா எனக்கு இது ஒண்ணு கிடைச்சிருச்சுன்னா அடுத்தது இதுவும் நம்ம கேட்கலாம்ல. நம்ம இதுக்கு ஒரு 1008 தடவை ஸ்ரீராம ஜெயம் எழுதலாம், அப்புறம் அதுக்கு ஒரு 1008 தடவை ஸ்ரீராம ஜெயம் எழுதலாம். இப்படி ஒன்னொன்னா நம்ம கேட்டு ராமருக்கு வந்து வேலை இது ஓவர் டைம் கொடுத்துட்டே இருக்கலாம் நம்ம அப்படின்னு. நம்மளுக்கு ஆசைக்கு எல்லையே கிடையாது. ஆசைக்கோர் அளவில்லை, அகிலமெல்லாம் கட்டி ஆளினும் கடல் மீது ஆணை செலவே நினைவர். அழகேசன் நிகராக அம்போன் மிக வைத்த பேரும் நேசித்து ரசபாத வித்தைக்கு அலைந்திடுவர். அதாவது இவ்வளவுதான் வந்து இது பண்றதுன்னு இல்லை, அந்த அளவுக்கு தாய்மார் அவர் வந்து எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்குறாரு. அந்த மாதிரி இந்த ஆசை சும்மா இருக்காது. அது என்ன பண்ணணும்னா அடுத்தது இதை கேட்கலாம், அடுத்தது அதை கேட்கலாம், அடுத்தது அதை கேட்கலாம், போயிட்டே இருக்கும். சோ அப்படி வந்துட்டே இருக்கு. எனக்கு ஆசையோடைய அதை நான் வந்து அதை சப்ரஸ் பண்ணினா அது வேற ஒரு சமயத்துல எரப்ட் ஆயிடும். அதனால நான் சப்ரஸும் பண்ண முடியாது. சோ நான் என்ன பண்றேன்னா கொஞ்சம் கொஞ்சமா எனக்கு கொஞ்சம் புத்தி தெளிய ஆரம்பிக்கிறது. லிட்டில் சித்த சுத்தி ஏற்படுறது இல்லைன்னு சொல்ல முடியாது. லிட்டில் சித்த சுத்தி ஏற்படத்தான் படுறது. அப்படி படப்பட்டு என்னுடைய பூர்வ ஜென்ம புண்ணியம் இருந்தது அப்படின்னு சொன்னா அந்த சுக்ருத்தத்தின் பலனாக நான் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த சகாமமாக பண்ணக்கூடிய கர்மங்களை எல்லாம் நிஷ்காமமா பண்றது நல்லதுன்னு நான் புரிஞ்சுக்கிறேன். எனக்கு வேண்டாம் எதுவுமே, எனக்கு உங்ககிட்ட இருந்து எதுவும் வேணுங்கிறது இல்ல, எனக்கு உன்னை பத்தி தெரிஞ்சுக்கணும். இல்ல இப்படி கூட வச்சுக்கலாம், நான் கேட்கறதெல்லாம் நீ கொடுக்குறியே, அப்ப நீ யாருன்னு நான் தெரிஞ்சுக்கணும். இது இப்படி எப்படி இருக்கும், நீ யாருன்னு நான் தெரிஞ்சுக்கணும், அப்புறம் நானே நீ ஆகணும். அதானே ஆக்சுவலி அந்த இது நம்ம கொஞ்சம் அதை பக்தி பூர்வமா சொல்றோம், அவ்வளவுதான். அப்ப நான் கேட்கறதெல்லாம் கொடுக்கக்கூடிய அந்த இறைவனின் தன்மை என்ன என்பது எனக்கு தெரியணும். ஜிக்யாசு பக்தியா மாறுறேன். ஜிக்யாசு பக்தியா மாறும் பொழுது அது என்ன ஆகுது, இதெல்லாம் நான் எங்கேயோ வெளியில இருந்து எடுத்து சொல்றேன்னு நினைக்காதீங்க. 7வது அத்தியாயத்துல பகவான் சொன்ன 4 பக்த லட்சணத்தை தான் சொல்லிட்டு இருக்கேன் இப்போ. நான் புதுசா எந்த விஷயத்தையும் சொந்த சரக்கே இங்க கிடையாது. ஓகே, இந்த ஜிக்யாசு பக்திங்கிறது என்னதுன்னா, ஜிக்யாசு பக்திங்கிறதுல கடவுள் தான் சாத்தியம். கடவுள் தான் சாத்தியம். அந்த கடவுள் சாத்தியங்கிறதுக்கு எனக்கு எது சாதனமா இருக்குன்னா சாஸ்திரம் சாதனமா இருக்கு. அந்த கொஞ்சம் கொஞ்சமா நான் படிக்க ஆரம்பிக்கிறேன், நான் கேட்க ஆரம்பிக்கிறேன், நான் அருளாளர்கள் கிட்ட பழக ஆரம்பிக்கிறேன், சத்சங்கத்துக்கு போக ஆரம்பிக்கிறேன். அப்படி கொஞ்சம் கொஞ்சமா நான் இறைவன் தான் யாரு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் முயற்சி பண்றேன். அப்படி முயற்சி பண்ணும் பொழுது அந்த ஜிக்யாசு பக்தி இருக்கே, அந்த சமயத்துல நான் வந்து இதுக்கு மேலேயும் இறைவன் கிட்ட எனக்கு இது வேணும் அது வேணும்னு கேட்கணுமா, அவசியம் இல்லையே, நாம நிஷ்காமமாக காரியங்கள் செய்யலாமே அப்படின்னு நான் காரியங்கள் செய்ய ஆரம்பிக்கிறேன்.
அந்த காரியங்கள் செய்ய ஆரம்பிக்கும் பொழுது என் மனசுல இத தர்மமா பண்ணணும் அப்படிங்கிற ஒரு திருட நம்பிக்கை ஏற்படுது. ஏன்னா இறைவன் அறவாழி அந்தணன்னு தெரிஞ்சுக்கிறேன். தெரியாத்தனமா ஒரு திருக்குறள் கிளாஸுக்கு போய் உட்காந்துட்டேன். அங்க சொல்லிட்டாங்க இறைவனுடைய லட்சணம் இதுதான் அப்படின்னு. ஓ, அறக்கடலாக இருக்கிறார், அவரை சரணடைந்தால் நமக்கு எல்லா நன்மைகளும் கிடைக்கும், அதனால நாம அறக்கடலை சரணடைந்தால் தான் பிறக்கடலை நீந்த முடியும்னு வேற சொல்றாங்க. சரி, நாம என்ன பண்ணலாம், நம்ம தர்மமாக காரியங்கள் செய்வோம் அப்படின்னு நான் தார்மிகா என்னுடைய ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் வச்சுக்கிறேன். எனக்கு எனக்கு இருக்கக்கூடிய அந்த லோயர் குவாலிட்டிஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா என்னை விட்டு போய் கொஞ்சம் கொஞ்சமா நான் என்னோட லெவல்ல இருந்து நான் கொஞ்சம் கொஞ்சமா அப்கிரேட் ஆயிண்டே வரேன். அப்படி பண்ணும் பொழுது என்னுடைய மனசுல இறைவன் வந்து என்ன பலன் கொடுத்தாலும் அதை அக்செப்ட் பண்றதுக்கான ஒரு வாதாவரணம் கிரியேட் ஆயிடும். ஒரு அட்மாஸ்பியர் என் மைண்டுக்கே கிரியேட் ஆகும். சரி, பரவாயில்ல, இது கிடைக்கல அவ்வளவுதானே, கிடைக்காட்டா என்ன, அதனால நமக்கு எது நல்லதோ அது பகவான் கொடுப்பார். இதுக்கு பேர் என்ன அப்படின்னா, இதுக்கு பேர் பிரசாத புத்தி. என்ன கொடுக்கிறார், முதல்ல நம்ம ஈஸ்வர அர்ப்பண புத்தியாக காரியங்கள் செய்கிறோம். பெறக்கூடிய பலன்களை எல்லாம் எப்படி எடுத்துக்கிறோம்னா பிரசாத புத்தியாக நாம எடுத்துக்கிறோம். இந்த பிரசாத புத்தி என்ன பண்றது அப்படின்னா, நமக்கு கிடைச்சிருக்கிறத வச்சு படுத்திக்க வைக்கிறது. நம்மள மற்றவங்களுடைய எலிவேஷன்ஸோ மற்றவங்களுடைய பெருமைகளையோ பார்த்து பொறாமை படாம இருக்கக்கூடிய ஒரு மனசை கொடுக்குறது. இந்த பிரசாத புத்தி இருந்தா தான் அது கிடைக்கும். அப்ப எல்லா காரியங்களும் இறைவனுக்கு அர்ப்பணமாக மையற்பித்த மனோபுத்திகி அப்படிம்ப பகவானே. மயி சர்வாணி கர்மாணி சந்நியாத்யாத்ம சேதசா பிரம்மண்யாதாய கர்மாணி. எல்லாமே முன்னாடி படிச்சதுல இருந்துதான் சொல்றேன் நான். நீ எல்லாவற்றையும் எனக்கிட்ட சரண்டர் பண்ணிட்டு நீ காரியத்தை பண்ணின்று நிராசி நிர்மமோ பூத்வா எல்லாம் பகவான் சொல்லியிருக்கு. அது மாதிரி நான் என்னுடைய தனிப்பட்ட இச்சைக்காகவோ தனிப்பட்ட பெருமைக்காகவோ யாதொரு காரியமும் செய்யாமல் இறைவனுக்காகவே காரியங்கள் செய்கிறேன். இப்ப கூட மத்கர்ம கிருத்து, இந்த மத்கர்ம கிருத்தை பத்தி தான் இப்ப நம்ம வந்து அவனோட எலிவேஷனை தான் இப்ப படிச்சுருக்கோம். இப்ப மத்கர்மகிருத்து மத்பரமக மத்பக்தக சங்கவர்ஜிதக நிர்வைர சர்வபூதேஷு அப்படி இருக்கிறதுக்கு நம்மள இந்த நிஷ்காமமாக இறைவனை அறிந்து கொண்டு செய்யக்கூடிய பக்தியானது நம்மை தயார்படுத்துகிறது. கொஞ்சம் கொஞ்சமா என்ன ஆகுது தெரியுமா, மைண்ட் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லா மாறுறது. எப்படி மாறுறது அப்படின்னா, இவ்வளவு நாள் நான் வாங்கிட்டு இருந்தேன் இந்த சொசைட்டில இருந்து. சொசைட்டிங்கிறது என்னது, சமூகம் தான் இறைவன். இந்த சமூகத்தில இருந்து நான் வாங்கி கொண்டிருந்தேன். வை நாட் ஐ கிவ் ஃபார் த சொசைட்டி. சுவாமிஜி தயானந்த சரஸ்வதி சுவாமிஜியோட ஃபேமஸ் கோட், டோன்ட் ஆல்வேஸ் பி அ கன்சியூமர், பி அ கான்ட்ரிபியூட்டர். நீ எப்ப பாரு வாங்குறதுலயே இருக்காதப்பா, நீயும் குடு, நீ குடு. ஏன்னா தியாகே நைக்க அமிர்தத்துவமான சுகம் வேதம் சொல்றது. எப்ப நீ கொடுக்கறியோ எப்ப நீ விடுறியோ அப்பதான் உனக்கு அமிர்தத்துவம் கிடைக்கும். அமிர்தத்துவம்ங்கிறது என்ன, முக்தி. எல்லாத்தையும் கொண்டான்னு வாங்கி வச்சிருந்து நான் கை கொள்ளாத அளவுக்கு வைத்துக் கொண்டிருப்பதனால என்ன பையன், கைவலிதான் வரும். எனக்கு எதுவுமே வேண்டாம், எனக்கு எல்லாம் இறைவன் கொடுக்கிறார், கொடுத்து கொண்டிருக்கிறார், இனியும் கொடுப்பார், எனக்கு அந்த பத்தி கவலையே கிடையாது. அது எங்க சொல்லியிருக்காரு அவர், யோகக்ஷேமம் வகாமியகம் 9வது அத்தியாயம். நீ எப்பொழுதும் என்னையே நினைத்து என் பொருட்டே அனன்ய பாவத்தோடு நீ காரியங்கள் செய்து கொண்டிருந்தால் உன்னுடைய யோகத்தையும் க்ஷேமத்தையும் நான் பார்த்துக் கொள்கிறேன். இதெல்லாம் நம்பணும். முதல்ல ஏதோ ஒரு மனப்பாடம் பண்ற மெட்டீரியல் மாதிரி வச்சுக்க கூடாது. 2 மார்க் மெட்டீரியல் கிடையாது. போத் திருக்குறள் ஆஸ் வெல் அஸ் பகவத்கீதா. இது வந்து இட்ஸ் அ லைஃப் மெட்டீரியல். இது லைஃப். என்னுடைய வாழ்க்கை அந்த இடத்துல பிரதிபலிக்கிறது. அதனால அதுல எவ்வளவு தூரத்துக்கு எனக்கு வந்து ஒரு சீரியஸ்னஸ் இருக்கணும் அப்படிங்கிற அதெல்லாம் இன்ஸ்டில் பண்ணணுங்கிறதுக்கு தான் இத்தனை தூரம் இந்த விஷயங்களை வந்து பல விதங்களா கோட் பண்ணி சொல்றதுக்கு காரணம் என்னன்னா, இப்படித்தான் குருநாதர் சொல்லி கொடுக்குறாரு. அதனால அதே மாதிரிதான் இருக்கணும்னு நினைக்கிறேன் நான். அந்த மைண்ட் என்ன ஆகுது, ரொம்ப பியூரா இருக்கு. எப்போ நான் கொடுக்க ஆரம்பிக்கிறச்சே எனக்கு பியூரிட்டி ஜாஸ்தியா இருக்கு. சித்த சுத்தி ஆரம்பத்துல எனக்கு ஈஸ்வரார்ப்பணமாக பண்ணும் பொழுதும் பிரசாத புத்தியோட இருக்கும் பொழுதும் சித்த சுத்தி ஆரம்பிக்கிறது. இந்த சித்த சுத்தி ரொம்ப அழகா மாறுறது எப்ப மாறுறது அப்படின்னா, நான் கொடுக்க ஆரம்பிக்கும் போது, நான் மற்றவர்களுக்கு வழங்குபவனாக இருக்கும் பொழுது, when I become a contributor, இந்த சித்த சுத்தி இன்னும் ஜாஸ்தி ஆயிடுது. இதுக்கப்புறம் இதே பர்சன் என்ன ஆறான்னா, இவன் கர்ம யோகத்துல இருந்து உபாசனா யோகாக்கு டிரான்ஸ்பர் ஆகுறான். அடுத்த கிரேடுக்கு போயிடுறான். இந்த உபாசனா யோகா அப்படிங்கறச்சே உபாசனால வந்து சகுண பிரம்ம தியானம் தான் இருக்கு.
சகுண ஈஸ்வரனைத்தான் நம்ம தியானம், அதாவது சகுண ஈஸ்வரன்னா என்ன, உருவக்கடவுளைத்தான் அவன் தியானம் செய்கிறான். முதல்ல ஒரு உருவத்தை எடுத்துக்கொண்டு அல்லது ஒரு நாமத்தை எடுத்துக்கொண்டு, நாமி பெருசா நாமம் பெருசா, பெரிய இதெல்லாம் இருக்கு, டிபேட்லாம் இருக்கு. யூ கேன் டேக் நாமி ஆர் நாமம், எது வேணா எடுத்துக்கலாம். உருவக்கடவுளை எடுத்துக்கொண்டு நான் என்ன பண்றேன் அப்படின்னு சொன்னா, கொஞ்சம் கொஞ்சமா என்னுடைய மனதை அந்த உருவக்கடவுளினுடைய தியானத்தில் நான் செலுத்துகிறேன். இந்த உபாசனா அப்படின்னாலே அந்த அந்த உபாசனா தெய்வத்துக்கிட்டக்க என்னுடைய மனசு போய் லயிக்கிறது. வெளியில போகக்கூடாது மைண்டு. இந்த ப்ரோக்ராமோட பர்பஸ் என்ன, ப்ரோக்ராமோட பர்பஸ் ஊர் விஷயத்துல நாட்டமா இருந்த சகாம கர்மயோகிய புடிச்சு இழுத்துண்டு வந்து நிஷ்காம கர்மயோகி ஆக்கி உபாசனா யோகி ஆக்கி ஃபைனலா அவனை ஞான யோகி ஆக்குறது தான் ப்ரோக்ராமோட இது அஜெண்டாவே அதுதான். அப்ப இந்த உபாசனை பண்ணும் பொழுது எண்ணம் செயல் சொல் எல்லாம் அந்த உபாசனா மூர்த்தியில தான் இருக்கும். பகிர்முகத்துவம் இருக்க கூடாதுங்கிறதுக்காக கொடுத்த ப்ரோக்ராம் அது. அந்த அந்த ஒரே தாட்ல நம்ம இப்ப ஒண்ணு உபாசனா நான்லாம் எப்படி பண்றேன்னா, ஒண்ணும் இல்ல, ஒரு 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 ஸ்லோகம் எடுத்துட்டோம்னா அந்த ஸ்லோகத்தையே முழுக சிந்திச்சு, அந்த இப்ப நம்ம சிந்தூராருண விக்கிரகாம் திரிநயனாம்னு ஒரு ஒரு தியான ஸ்லோகம் சொல்றோம்னா அதை சொல்லும் பொழுது அதை அம்பாள் அப்படியே நினைத்து கொண்டு அவளையே சிந்தித்துக் கொண்டிருக்கிறது உபாசனையாக இருக்கும். இதுல சொன்னாரே ஓமித்யேகாட்சரம் பிரம்ம வியாகரன் வா மனுஸ்மரன், அதான் உபாசனை. இந்த ஓம் என்ற ஓங்காரத்தினுடைய பொருளை சிந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த 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 யோகியானவன் எங்க அடையறானவன், பராங்கதி அவனுக்கு இல்லையா? அப்ப அந்த அந்த உபாசனை அப்படிங்கிறது எதுக்காக சொல்றக்கு அப்படின்னு சொன்னா, பர்பஸ் ரொம்ப சிம்பிள். புத்தி எல்லாம் வெளில போற மாதிரியே படைச்சிருக்க, பராஞ்சிகாணி வெதுரணத்தியத் ஸ்வபாவத்தை எப்ப பார்த்தாலும் வெளியில போற மாதிரியே படைச்சிருக்க. அதை உள்ள இழுத்து கொண்டு வந்து ஒரு ஒரு தெய்வத்தின் காலடியில் அதை கொண்டு வந்து வைக்கிறது. தட் இஸ் ஏக ரூப உபாசனா. அந்த உபாசனா கொஞ்சம் கொஞ்சமா என்ன ஆகுதுன்னா இன்ட்ரோவர்ட்டா நம்மள மாத்துறது. எக்ஸ்ட்ரோவர்ட்டடா இருந்து சும்மா பாக்குறவங்கள்ட்ட எல்லாம் நின்று 10 நிமிஷம் பேசி பேசி அவங்க வீட்டு கதை இவங்க வீட்டு கதை, நமக்கு என்னன்னா வேண்டாத எக்ஸ்ட்ரா வம்பெல்லாம் வந்து காதுல விழும். அப்புறம் அந்த வம்பெல்லாம் ப்ராசஸ் பண்ணணும். அன்னைக்கு கூட நான் பேசும்போது அவங்க இருந்தாங்க, இங்க வாங்க அந்த பஞ்சாயத்துல அவங்களை கூப்பிடுங்க அப்படின்னு தேவையில்லாத பஞ்சாயத்துல கொண்டு வந்து நம்மளை உட்காத்தி வைப்போம். இந்த வெளியில போகக்கூடிய பேச்சும் நம்முடைய செய்கையும் நமக்கு தொல்லையத்தான் கொடுக்கும். அதனால என்ன பண்றது வேதம்னா, கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே இன்ட்ரோவர்ட் ஆக்கி யாரை பார்த்தாலும் பேச்சு அதிகம் கிடையாது. ஏன்னா மனசு எங்கேயோ இருக்கு, போக்கஸ் இங்க இல்ல. அப்படியே அவங்க ஏதாவது பேசினாலும் ஓகே சரி சரி அப்படின்ட்டு போயிடுறது. அப்படிதான் இந்த உபாசனா பண்ணும் பொழுது இந்த மனசு என்ன ஆகுது அப்படின்னா டோட்டலா இன்வேர்டா வருது. ஆரம்பிக்கச்சே இந்த உபாசனையானது ஒரு சகுண ஒரு தேவதையில தான் ஆரம்பிக்கிறது. அதுக்கப்புறம் அது என்ன ஆகுது அப்படின்னா விஸ்வரூப தரிசனமாக அது மாறுகிறது. இவென்ச்சுவலா மாறுது. முதல்ல ஏகரூப உபாசனா, அப்புறம் அநேக ரூப உபாசனா which is equal to விஸ்வரூப உபாசனா. விஸ்வரூப உபாசனாங்கிறது என்னது? The entire cosmos is ஈஸ்வரா. எதை தொட்டாலும் அது ஈஸ்வரன் தான்ப்பா. அப்படி இருக்கு. அப்படி ஆயிடுறது மனசு. அப்ப எல்லா இடங்களிலும் இறைவனை பார்க்க மனம் பக்குவப்படுறது கொஞ்சம் கொஞ்சமா. அதுக்கப்புறம் அவர் எப்படி ஞான யோகி ஆறார், அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் இந்த ஸ்லோகம் இது எல்லாத்தையும் நம்ம அடுத்த சத்சங்கத்துல படிக்கலாம். இந்த விஷயங்களை எல்லாம் நிறைய டுவெல் பண்ணுங்க உட்கார்ந்து. பக்திங்கிறது ரொம்ப எளிமையான டாபிக் தான், ஆனா அதுல ஆழமான நிறைய விஷயங்கள் சிந்திக்கிறதுக்கு இருக்கு. பக்தி அப்படிங்கிறது ஒரு பாட்டே பாடுவார் சுவாமிஜி, பக்திம் தேகின்னு பகவான் கிட்டயே கேட்கணுமா, ஒரு பஜன் பாட்டே பாடுவார். அதனால பக்தியை கொடு எனக்கு அப்படின்னு பகவானை நம்ம அனுதினமும் பிரார்த்தனை பண்ணணும். உண்மையான நிச்சலனமான எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் உன்னை முழுமையாக அறிவதற்கான அறிவை பெறுவதற்கு அந்த பக்தி எனக்கு உபயோகமாகும். அந்த ஒரே பிரார்த்தனை நம்ம எல்லாருக்கும் இருக்கும் என்று சொல்லி இந்த இன்னைக்கு சத்சங்கத்தை நான் இந்த அளவுல பூர்த்தி பண்றேன். ஐயனே எனதுள்ளே நின்று அனந்த ஜென்மங்களாண்ட மெய்யனே உபதேசிக்க வெளிவந்த குருவே போற்றி, உய்யவே முக்தி நல்கும் உதவிக்கோர் உதவினாயே, செய்யுமார் ஒன்றும் காணேன் திருவடி போற்றி போற்றி. நிறைவு பிரார்த்தனை.